இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி நை மதுரவாசி, வீரம் பிறந்த ஊரு. சரவணன் மீனாட்சி தொடருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடக்க இருக்கு. சரவணன் மீனாட்சி தொடர்ல நடிச்ச அனைத்து நடிகர் நடிகைகள் எல்லாருமே வரப்போறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு மிகப்பெரிய ஒரு திருவிழாவா இருக்க போகுது. மே 19ஆம் தேதி இன்னும் முடியலடா, என்னடா பிரச்சனை? மே 19ஆம் தேதி எல்லாரும் வந்துருங்க. அதானே? அது எங்க? மதுரையில இருக்கிற காந்தி மியூசியத்துல மே 19ஆம் தேதி. சரி, ஏன் இவ்வளவு நேரம் பேசுறேன்? இல்ல சின்னதா மே 19ஆம் தேதி எல்லாரும் காந்தி மியூசியம் வந்துருங்க. என்னடா டேய், ஒரு ஃபைட் எடுக்க விட மாட்டியாடா அவன? மச்சான் வந்து ஊடால பேசினா எப்பறா ஒரு ஃபைட் எடுக்க முடியும்? பைடிவே சீரியல் மாதிரி எடுத்துக்கிறியாடா. அதுதான் நான் சொன்னேன். மதுரை மக்களே, மே 19ஆம் தேதி காந்தி மியூசியம் மைதானத்துல சரவணன் மீனாட்சிக்கு பாராட்டு விழா நடக்குது. அதைத்தான் இவ்வளவு நேரம் இவன் சொல்ல வந்தேன். அதேதான். ஏதாவது உண்ண சொல்லிருந்தானா எதையும் பெருசா எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா வாங்க. ஆமா. சந்தோஷமா எல்லாரும் வந்து அங்க கூடுவோம். டேய், என்னைக்கு மேலே நியூஸ் பேப்பர் படிக்க போனால் எந்த பக்கம் திருப்பினாலும் வெறும் போராட்டமே இருக்கேடா. விவசாயிகள் போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், ஹைட்ரோ கார்பன் போராட்டம். நம்ம நல்லவன் நினச்சி நம்பி ஓட்டு போடுற எல்லாருமே நம்மளை நல்லவன் நடிச்சு ஏமாத்திட்டாங்கடா. யார் தான் நம்புறது? இதை உரா நம்மளை பற்றி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்க. ஆனால் நம்மளோட வாரிசு, அவங்களுக்கு வரப்போகிற வாரிசை பற்றிலாம் யோசிச்சு பார்த்தியா? இப்படியே போனால் தமிழ்நாட்டில் சோத்துட்டு இருந்தா நிச்சயதாண்டா எடுக்கணும். சி, இப்படியே போராட்டமாக பண்ணிக்கிறதா நம்ம என்னைக்கு முன்னேறது? நம்ம வேலையை நம்ம என்னைக்குடா பார்க்குறது? யார் நீங்க? அம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதை கேட்க நீங்க யாரு? எதுக்கு நீங்க எதுக்கு அதை கேட்கணும்? நீங்க யாரா? நாட்டுக்கு நல்லது செய்ய வர்றவங்களையும் நல்லது சொல்ல வர்றவங்களையும் நீங்க யாருன்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்டதுனால தான்டா நல்ல ஃபுல் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. அயோக்கிய பையங்களும் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஐயா, இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்கள் யாருங்கய்யா? நான் தான் யமன். யமனா? ஏன் நீங்க வேற சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கீங்க? இருக்கிற பிரச்சனை போங்க அங்கிட்டு. உண்மையாவே நான் யமன் தான்டா. யமனா? இங்கே ஆதார் கார்டு காட்டு. ஆதார் கார்டா? அப்படின்னா இந்தியான்னு வந்துட்டா யமனா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி ஆதார் கார்டை காட்டினா தான் நாங்கள் நம்புவோம். என்னடா? ஆமாம், என்கிட்ட ஆதார் கார்டெலாம் கிடையாது. சரி, உங்களை நம்ப வைக்க இந்த இடத்துல வேணா மேலடுக்கத்தை வர வைக்கவா? மேல எடுக்குமா? வரவங்க பார்ப்போம். மன்னிச்சிரியா. யமன்னா நிறையா நகைலாம் போட்டிருப்பாங்க, தள்ள கிரீடம் வச்சிருப்பாங்க, கையில் ஆயுதம்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க தானே எப்படி இருக்கீங்க? இது டிஜிட்டல் இந்தியா யமன், அப்படிதான் இருப்பேன். உங்களை மாதிரி இங்கேயும் ஒருத்தர் இருக்காரியா, 1.5 லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸை போட்டு வெளிநாட்டு தான் சுற்றிட்டு இருக்காரு. இந்தியாவில் இருக்கிறதே கிடையாது. அவரால் இங்கே பல விவசாயிகள் உயிரும் மாணவர்களோட உயிரும் தான் போய்கிட்டு இருக்கு. நீங்களா இந்த வேலையை மேலே பார்க்குறீங்க, அவர் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரா அவன்? எனக்கே டஃப் கொடுப்பேன் போல. சரி, உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? நாங்கள் நல்லவே நினச்சி ஓட்டு போடுற எல்லாருமே நல்லா நினச்சி எங்களை ஏமாற்றிட்டாங்க. எங்கள் பிரச்சனை இப்போ யாருக்கு ஓட்டு போடுறதுன்றது தான். போன எலெக்ஷனில் நீ யாருக்கு ஓட்டு போட்ட? நான் நீ யாருக்கு ஓட்டு போட்ட? நீ? எனக்கு என்ன ஓட்டு ஐடியா இல்லை. ஓட்டு ஐடி வந்துருச்சுன்னா நீ யாருக்கு ஓட்டு போடுவ? கருப்பு சட்டைக்கு. அனாவசியமாக ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாத. நீங்கள் ஓட்டு போட்டவங்கலாம் என்ன பண்ணுறாங்க நான் உங்களுக்கு காமிக்கவா? காமியா? வணக்கம் ஈபி பங்காளி. வாங்க ஓபி பங்காளி. என்னய்யா மீனாக்கு யோகா பண்ண போலையா? ஊழல். ஆமாய்யா, என்னைய கேட்குறியா? உனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன? நம்மளாம் ஒரே இனம்யா. இல்லையா, ஃபோன் அட்டன் பண்ண தெரியலையா? ஹலோ, சொல்லுங்க. சாமி தான் பேசுறேன். உங்க சிஎம் சாமி தான் பேசுறேன். ஆமாம்மா, கண்டிப்பா மதுக்கடையில் எல்லாத்தையும் அடைச்சுதான் தீரும். தமிழக மக்கள் ஒரு பிரச்சனைனா எல்லா மதுக்களையும் அடைச்சுதான் ஆகணும். ஆமா, கண்டிப்பா. ஏயா நீ வேற? மக்கள் எல்லாரும் நம்மளே முட்டாள் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழக மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கோம். அவங்க முட்டாளா இருக்கிறனால நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி மதுக்கடைகள்னால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்க்குறீங்களா? அண்ணே, பசிக்குதுண்ணே, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுண்ணே, காசு இருந்தா தாங்கண்ணே. ஏண்டா, பார்க்குறதுக்கு அரிசி மூட்டை மாதிரி இருக்கா? நீ ரொம்ப நாள் ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லி கதை விட்றியா? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சாப்பாடு கேட்க வேண்டியதானடா. என்ன படிக்கிற வேண்டிய வயசில் இப்படி பிச்சை எடுத்துகிட்டு இருக்க? அண்ணே இல்லைண்ணே, எங்கள் அப்பா
ரொம்ப குடிச்சு எங்கள் அம்மாவை அடித்து எங்கள் அம்மா வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கண்ணே. எங்கள் அப்பாவும் போன வாரம் தானே ரொம்ப குடிச்சு உடம்ப கெடுத்து இறந்துட்டாருண்ணே. எங்கள் அப்பா மட்டும் குடிக்காமல் இருந்திருந்தா நான் எங்கள் அம்மாவும் செத்துருக்க மாட்டாங்க, எங்கள் அப்பாவும் செத்துருக்க மாட்டாங்கண்ணே. நானும் நல்லா படிச்சிருப்பேனே. சரிடா, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் போயிருக்க வேண்டியதானடா? எங்கள் சொந்தக்காரங்க வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை பூரா அவங்களுக்கு சொந்தமாக்கிட்டு அவங்க அதை மட்டும் எடுத்துகிட்டு என்னை மட்டும் அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்கண்ணே. வா, நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், ஓட்டு போடுற நீ காலில் கூட சொன்னேன். ஒழுங்கா என் தலைவருக்கு ஓட்டு போட்டு தான் இப்படி ஆயிருந்துருக்குமா? தலைவரா? அடுத்து நம்ம பார்க்க போகிறதே உன் தலைவரோட குடும்ப காட்சி தான். போவோமா? யார் அந்த அகிலா? நல்லா இருப்பாளா? நம்பர் கிடைக்குமா? ஆக நான் நடிச்ச படம்பா. என்ன தம்பி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? படம்னு சொல்லு, நடிச்சேன்னு சொல்லாத. நீ என்னைக்கு நடிச்சிருக்க? சிரிப்பாக தான் வருது. ஃபோன் வருது, பேச போகிறேன். 9842 நம்பர்லேருந்து வருது, பேச போகிறேன். யார்கிட்ட பேச போகிறேன்னு கேட்கக்கூடாது, எனக்கே தெரியாது. ஆக ஹலோ, சொல்லுங்க சார். நீங்களா? ஆவா, வருங்கால முதல்வர் தான் பேசுகிறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், இந்த மாதிரி என் பையன் 12th 69 மார்க் தான் சார் எடுத்திருக்கான். அதுவும் அக்கௌண்ட்ஸ் குரூப்பு. டாக்டர் சீட் வேணும்னு சொல்லி ஒரே அடம் பிடிக்கிறான். வீட்டுக்கு டெய்லி குடிச்சு வந்து வேலை பண்ணுறான் சார். நீங்கள் தான் எப்படியாவது டாக்டர் சீட் வாங்கி கொடுக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 எள்ளு மட்டும் கொண்டு வாங்க நாளைக்கு கழகத்துக்கு. கழகத்தை ஒன்று பண்ணி தம்பிக்கு சீட்டை வாங்கி கொடுத்துருவோம். ஆக தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே. ஆக நம்ம கட்சியோட அடிப்படை நோக்கம் என்னப்பா? நம்ம கட்சியோட அடிப்படை நோக்கம் அப்படின்னா உலகத்திலேயே ஊழல்ல நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும் எப்பயுமே. ஊழல்லாம் நம்மனா ஊழல். இதைத்தான் உங்கள் தாத்தா சொன்னார் எனக்கு. நாளைக்கு உன் பேர பேத்திகளுக்கு இதை தாண்டி சொல்லணும். ஆக உலகத்திலேயே நல்லா வாழ்கிற குடும்பம் நம்ம குடும்பம் மட்டும்தான் இருக்கணும். மற்ற எல்லா குடும்பமும் நாசமாக அழிஞ்சு போகணும். அதான் நம்ம எண்ணம். வரட்டுமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்ப்போமா? என் பேர் பாண்டி. நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மாவை கூட நான் பார்த்ததில்ல. பிறந்த அன்னைக்கே எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா மட்டும்தான். அவரும் கூலி வேலை தான் பார்க்குறாரு. டெய்லியும் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு அவர் மூட்டை தூக்கி 65 வயசில் உழைச்சி என்னை காப்பாற்றினார். நான் 12th முடிச்சிட்டேன். மார்க்கு 1190 மார்க் எடுத்தேன். பயோமேக்ஸ் குரூப் எடுத்து. எனக்கு டாக்டர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும். என்ன மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இது மட்டும்தான் என்னோட ஆசை. ஆனால் இப்போ நீட் எக்ஸாம்னு ஒன்று வந்து என்னால் அதை எழுத முடியல. எனக்கு தெரியும், நான் எழுதினாலும் கண்டிப்பாக நான் பாஸ் ஆக மாட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் லைஃப்பில் தோத்துட்டேன். என் ஆசை, என் கனவு, லட்சியம் எல்லாமே தோத்துருச்சு. நீட் எக்ஸாம்னால அன்னைக்கு என் சகோதரி அனிதா, இன்னைக்கு நாளைக்கு என்ன மாதிரி நீங்களா கூட இருக்கலாம். எதுவுமே கிடைக்காம விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணாங்க. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் மாணவர்களும் தற்கொலை பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். ஏழையாக பிறந்துட்டா டாக்டர் ஆக முடியாது, பேஷண்டாக மட்டும்தான் ஆக முடியும்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு உணர்த்திருச்சு. எனக்கு வாழவே பிடிக்கல. நான் அந்த உலகத்தை விட்டு போகிறேன். இப்படிக்கு பாண்டி எம்பிபிஎஸ். இந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப உங்கள் எல்லாருக்குமே என்ன புரியுது? ஒன்றுமே புரியலையா? பணம் இருந்து படிக்க தெரிலனா அவனுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு. பணமே இல்லாமல் நல்லா படிக்க தெரிஞ்ச ஏழை மாணவனுக்கு கேவலம் அந்த மார்ஜரியில் தான் சீட்டு. உங்கள் நாட்டோட நிலைமையும் இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. யாரை தான் நம்ம எல்லாரும் இப்படி ஊழல் பண்ணாங்கன்னா நம்ம என்ன தான் பண்ண? நீ எமன் தானே? இந்த மாதிரி லஞ்சம் ஊழல் பண்ணவங்க எல்லாத்தையுமே நீ கொள்ளலாம்ல? என்ன கேட்டேன்? ஏண்டா நீங்கள் கொழுப்படுத்து போயிட்டு 500 1000க்கு உங்கள் நாட்டை நீங்கள் அவங்ககிட்ட அடகு வைப்பீங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. நான் போய் அவங்களெல்லாம் கொண்டுக்கிட்டு இருக்கணுமா? அப்போ இந்த லஞ்சம் வாங்குறவங்களாம் என்ன பண்ண? அவங்க வாங்குறதுக்கு பேர் லஞ்சம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன் டயத்துலையும் வீட்டு வாசலில் வச்சு 500 1000 நோட்டாக வாங்கினீங்களா, அதுக்கு பேர் நான் மாத சம்பளமா? அதுக்கு பேர் லஞ்சம் தான்.
நீங்கள் வாங்கின லஞ்சம் தான் அவங்க வாங்குற லஞ்சத்தோட மூலதனமே. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்டை விற்கிறது ஒன்று தான், பெத்த தாயவும் கூட பிறந்த சகோதரியவும் கட்டின பொண்டாட்டியை விற்கிறது ஒன்று தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு யமனா இருந்து அவங்க எல்லாரையுமே என்னால் கொல்ல முடியும். ஆனால் அப்படிலாம் நான் பண்ணிட்டா மவுண்ட் ரோட்டில் ஒரு சிலையும் மெரினால ஒரு சிலையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்சவங்களாம் சரித்திரத்தில் இடம் பிடிச்சிருவாங்க. அதுக்கு நான் காரணமாக விரும்பல. இப்போ வேணா நான் அடுத்த எலெக்ஷனில் என் தலைவருக்கு ஓட்டு போட்டுருவா? தலைவருக்குலாம் வேணாண்டா, ஆண்டவர் கூட்டு போடுவோம். 2 பேருமே சும்மா கருப்பனை ஓட்டு போடுவோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறது எப்படி தெரியுமா இருக்குது? நாங்கள் பழைய ஆளுகள்கிட்டலாம் ஏமாந்து எங்களுக்கெல்லாம் போர் அடிச்சு போச்சு, புதுசாக வர்றவங்கள்ட்ட நாங்கள் கொஞ்சம் ஏமாந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பதவிக்கு ஆசைப்பட்டு உதவி செய்ய வரவெல்லாம் நீங்கள் நம்பினீங்கன்னா இன்னும் உங்கள் நாடு நாசமாக மட்டும்தான் போகும். உங்களோட தலைவை உங்களுக்குள்ளே தான் இருக்கான். யங்ஸ்டர்ஸை கொண்டு வாங்க. அப்போ தான் அப்துல் கலாம் ஐயா ஆசைப்பட்ட மாதிரி தமிழ்நாடு சரி இந்தியாவும் சரி என்றைக்குமே மேலே இருக்கும். இல்லைன்னா உங்களை யாராலையுமே திருத்த முடியாது. ஏய் Thank you.